சின்ன மருமகள்ல அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். அக்கா டாக்டர் என்னதான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்க, தமிழ் டாக்டர் கையை விரிச்சிட்டாங்க. தமிழ் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொண்டாந்துருந்தா கூட ஐஸ்வர்யா உசுரை காப்பாத்தி இருக்கலாமா. இப்போ உடம்பு முழுக்க விஷம் பரவனதுனால மருந்து என்னதான் கொடுத்தாலும் உசுரை காப்பாத்துறது கஷ்டம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்ல, என்னக்கா சொல்றீங்க? அப்ப இதுக்கு கண்டிப்பா நாட்டு வைத்தியம் தான் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் சொல்லவும், நாட்டு வைத்தியமா என்ன தமிழ் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மலரை கேட்க, அக்கா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நாங்க கூட மெடிக்கல் கேம்புக்காக ஒரு ஊருக்கு போயிருந்தோமே, ஒரு கிராமத்துக்கு. அப்ப கூட கடுமையான விஷம் கொண்ட ஒரு வண்டு கடிச்சதுனால எல்லாரும் உசுருக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், ஆமா தமிழ், ஆமா பெரிய மாமா கூட உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் கடைசியா ஒரு வைத்தியர் ஒரு மருந்து சொன்னாருன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள போய் நீ மருந்து எடுத்துட்டு வந்தியே, அந்த மருந்து அந்த வைத்தியர் கொடுத்ததுக்கு அப்புறமா தானே பெரிய மாமா உசுறு பொழைச்சாரு அப்படின்னு சொல்லி மலர் சொல்ல, ஆமாக்கா அதே மாதிரிதான் அந்த நாட்டு வைத்தியர்கிட்ட இதுக்கான மருந்து கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், உனக்கு எப்படி தமிழ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மலர் கேட்க, அக்கா அன்னைக்கு அவர் என்கிட்ட அதை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இதுக்கு எல்லா மருந்தும் இருக்கு, கடுமையான விஷம் கொண்ட தேளு கடிச்சாலும் சரி, கடுமையான விஷம் கொண்ட வண்டு கடிச்சாலும் சரி, அதுக்கான மருந்து கண்டிப்பா இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நான் அவரை பார்த்து அதுக்கான மருந்தை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல, தமிழ் நீ போயிட்டேனா அப்ப அங்க இருக்கிற அழகரை யார் பாத்துக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்க, அக்கா என் பிள்ளை மீனாட்சிக்காக ஐஸ்வர்யா அவளுடைய உசுரை பணைய வச்சிருக்கா. அந்த தேளை மட்டும் மீனாட்சி கடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? என் பிள்ளையுடைய உசுரை காப்பாத்திருக்கா, அவளுக்காக என் உயிரை கூட நான் பணைய வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்தா இங்க கிளம்பி அந்த நாட்டு வைத்தியரை பாக்குறது கிளம்பி போறாங்க. அங்கே போய் அந்த வைத்தியரை பார்த்து, ஐயா இந்த மாதிரி கடுமையான விஷம் கொண்ட தேளு கொட்டிருச்சு, அவ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா, அவளுடைய உசுரை நீங்க காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்ல, அந்த நாட்டு வைத்தியரும் சரின்னு சொல்லிட்டு அதுக்கான மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டு தமிழ் கூட இங்க கிளம்பி வராரு. தமிழ் அந்த நாட்டு வைத்தியரை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வராங்க. தமிழ் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்ல, அப்பதான் ஈஸ்வரி, ஏய் நீ ஏன் இங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்க, தள்ளுங்க உங்ககிட்ட பேசுறதுக்குள்ள எனக்கு நேரம் கிடையாது. மலர் இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு செய்தி கேட்க, மாமா ஐஸ்வர்யா அந்த மாதிரி உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கான்னு தமிழ் கிட்ட சொன்னேன். தமிழ் அப்பதான் இதுக்கு நாட்டு வைத்தியத்துல மருந்து இருக்குன்னு சொல்லி இந்த வைத்தியரை கூட்டிட்டு வந்திருக்கா, அதான் ஐஸ்வர்யாக்கு மருந்து கொடுக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்ல, அந்த நாட்டு வைத்தியரும் தமிழும் ஐஸ்வர்யாவுக்கு போய் மருந்து கொடுக்கறாங்க. மருந்து கொடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ஐஸ்வர்யா கண்ணு முழிச்சிருது. டாக்டர் அப்பதான் வராங்க. திஸ் இஸ் மெடிக்கல் மிராக்கல், உண்மையிலேயே நாட்டு வைத்தியத்துல இப்படி ஒரு கடுமையான விஷத்தை முறிக்கிறதுக்கான மருந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்க, அப்பதான் அந்த நாட்டு வைத்தியரு, எவ்வளவு கடுமையான விஷத்தை முறிக்கிறதுக்கான வைத்தியம் நாட்டு வைத்தியத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வைத்தியர் சொல்ல, நல்ல வேலைக்குமா நீ உசுர் பொழைச்சதுக்கு காரணம் இந்த பொண்ணும் இந்த வைத்தியரும் தான். இவங்க சரியான நேரத்துக்கு வந்ததுனாலதான் நீ உசுர் பொழைச்சிருக்க. எவ்வளவோ நாங்க முயற்சி பண்ணி பார்த்தோம், ஆனா உடம்பு எந்த மருந்துக்கும் ரியாக்ட் பண்ணவே இல்லை. ஆனா அந்த நாட்டு வைத்தியத்துல உன்னுடைய உடம்பு ரியாக்ட் பண்ணி அந்த விஷமும் முறிஞ்சிருக்கு. நீ நன்றி சொல்றாந்தா இவங்களுக்கு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்ல, ஐஸ்வர்யா தமிழ்ச்செல்வியை அந்த நாட்டு வைத்தியரையும் கையெடுத்து கும்பிடுறாங்க. அப்பதான் உள்ள மலரு சேது ஈஸ்வரி எல்லாரும் வராங்க. ஐஸ்வர்யா பண்ணி பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்க, பரவாயில்ல ஆண்டி இப்ப பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்லுது. அப்பதான் மலரு, ஐஸ்வர்யா நீ இப்ப இந்த நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு காரணம் தமிழ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு மலரு சொல்ல, ஐஸ்வர்யா தமிழை பாக்குறாங்க. ஆமா ஐஸ்வர்யா, நீ உசுருக்கு போராடிக்கிட்டு இருந்த, டாக்டரே கையை விரிச்சிட்டாங்க. நான் தமிழுக்கிட்ட ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன். தமிழ் தான் உடனே இந்த நாட்டு வைத்தியரை பார்த்து அவரை உடனே கையோட கூட்டிட்டு வந்து உனக்கு மருந்து கொடுக்க வச்சது எல்லாமே தமிழ் தான். தமிழ்னால மட்டும்தான் இப்ப நீ கண்ணு முழிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்ல, அப்பதான் தமிழ், ஐஸ்வர்யா நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். அப்படி ஒரு கடுமையான விஷம் கொண்ட தேளு மீனாட்சியை கடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? என் பிள்ளை உசுரை காப்பாத்துறதுக்காக ஓ உயிரை நீ பணைய வச்சிருக்க, அப்போ உயிரை கண்டிப்பா காப்பாத்தணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இங்க ஐஸ்வர்யாவுக்கு கையெடுத்து நன்றி சொல்ல, அப்பதான் ஐஸ்வர்யாவுடைய மனசு குற்ற உணர்ச்சியில கடந்து துடிக்குது. இப்படிப்பட்ட ஒருத்திக்கா நம்ம துரோகம் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா குற்ற உணர்ச்சியில தமிழ்ச்செல்வி முகத்தை கூட பார்க்க முடியாம கூனி குறுகி போயிருக்கு. சரி எல்லாரும் வெளியே போங்க, நான் தமிழ்ச்செல்வி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல, ஈஸ்வரிக்கு அப்பயே தோண ஆரம்பிச்சிருது, இவ எதையும் உளறி வச்சிடாம அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி இங்க கண்ண காமிச்சு ஐஸ்வர்யா கிட்ட எதுவும் சொல்லாத அப்படின்ற மாதிரியே பேசிட்டு போகுது. ஆனா ஐஸ்வர்யா பார்த்தா எதையும் கண்டுக்கிறாம, தமிழ்
ரொம்ப நன்றி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியோடைய கையை பிடிச்சி ஐஸ்வர்யா நன்றி சொல்ல அப்பதான் தமிழ், எனக்கு எதுக்காக நன்றி, நீ செஞ்சது எவ்வளோ பெரிய உதவி தெரியுமா, அதுக்கு முன்னாடி நான் செஞ்சதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல, தமிழ் என் மனசு குற்ற உணர்ச்சியில் என்னைய கொண்டுகிட்டு இருக்கு, நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், தயவு செஞ்சு நான் சொல்ற உண்மை வேற யாருக்கும் தெரியக்கூடாது, முக்கியமா சேது மாமாவுக்கு தெரியக்கூடாது, இது உன்கிட்ட சொல்லலைன்னா என் குற்ற உணர்ச்சி என்னை கொன்றும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல, என்ன சொல்ற ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லி தமிழை கேட்க, ஆமா தமிழ், நான் உனக்கு பெரிய ஒரு துரோகத்தை செஞ்சுட்டேன், உன்னைய மாதிரியே உன் குரல்ல பேசி உங்க அப்பா கிட்ட ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னது நான் தான், நீ உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணலைன்னு சொன்னேல அது உண்மைதான், நான் தான் தமிழ் அந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா தமிழ்கிட்ட சொல்ல தமிழுக்கு பயங்கரமான அதிர்ச்சி, என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பயங்கரமான கோவத்தோட ஐஸ்வர்யா பார்த்து கேட்க, ஆமா தமிழ் என்னை மன்னிச்சிரு, நானா இதை செய்யவும் இல்லை, என் ஆன்ட்டி ஈஸ்வரி அவங்க சொன்னதுனாலதான் முட்டாள்தனமா எதையுமே யோசிக்காம அப்படி ஒரு விஷயத்த செஞ்சுட்டேன், ஆனா இப்ப நினைச்சா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு, அவங்க சொல்லி நான் ஏன் இப்படி செஞ்சேன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஓ மேல எந்த துளி கூட கோபம் கிடையாது, அதை விட அழகர் மேலேயும் மீனாட்சி மேலேயும் எனக்கு அளவு கடந்த பாசம் பிரியம் தான் இருக்கே தவிர அவங்க மேல எனக்கு எந்த கோபமும் கிடையாது, நான் அப்படி செஞ்சதுக்கான காரணம் ஈஸ்வரி ஆண்டி மட்டும்தான், அதனாலதான் நான் அப்படி செஞ்சுட்டேன், அவங்க மட்டும் அன்னைக்கு ஒரு விஷயத்தை இப்படி என்கிட்ட சொல்லாம இருந்திருந்தாங்கன்னா நான் கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டேன், அதுக்கு மூலதனம் போட்டது அவங்க தான், அவங்களால மட்டும்தான் நான் அன்னைக்கு அப்படி செஞ்சேன், என்னைய மன்னிச்சிரு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல, இங்க தமிழுக்கு என்ன பேசுறனே தெரியல, சரி விடு நீ ரெஸ்ட் எடு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அங்கிருந்து கிளம்பி வர அப்பதான் ஈஸ்வரி, என்னடி ஐஸ்வர்யா உசுரை காப்பாத்துறதுக்கு மருந்து கொடுக்கற மாதிரி கொடுத்து அப்படியே இந்த குடும்பத்தோட ஒட்டிக்கலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல, தமிழ்ச்செல்வி மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு கோவம், என்ன ஏதுன்னு பார்க்காம ஈஸ்வரிய கண்ணத்தை சேர்த்து ஓங்கி ஒரு அரஞ்சறாங்க, வாய மூடிரு, இதுக்கு மேல நீ ஏதாவது பேசுன நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன், நீ எல்லாம் ஒரு பொம்பளையா சீ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல, ஏய் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கத்த, ஏதாவது பேசுனேன்னு வை, நீ செஞ்ச சதி திட்டம் அத்தனையும் எல்லாரும் முன்னாடியும் சொல்லி அந்த வீட்டை விட்டு உன்னை அடிச்சு துரத்துறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது, போனா போகுது பொழைச்சு போன்னு சொல்லி விடுறேன், உன்னைய மாதிரியே நானும் செஞ்சேன்னா உனக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம், உன் திங்கிற சொத்துலையா நான் மண் அள்ளி போட்டேன், நான் உனக்கு அப்படி என்ன பாவம் செஞ்சேன், என் மேல பழிய போட்டு மொத்தமா அந்த குடும்பத்துக்கும் எனக்கும் ஒட்டுள்ள உறவில்லைன்னு ஆக்கிட்டேல, இந்த ஜென்மத்துல இதுக்கான தண்டனை உனக்கு கிடைச்சே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கோபத்தோட போக ஈஸ்வரிக்கு ஒரே அசிங்கமா போயிருது.